வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து ஒரு 11:30 போல போனோங்க. அங்க சாமி கும்பிட்டுட்டு வெளிய வரப்ப பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எல்லாம் குடுத்தாங்க. ஸோ தயிர் சாதம், கொஞ்சம் பொங்கலு, கொஞ்சம் பஞ்சாமிர்தம் எல்லாம் சாப்பிட்டேங்க காலையில. காலையில டிஃபனே வந்து சாப்பிட்றதுக்கே வந்து 12, 12:30 ஆயிடுச்சு. பெருசா இன்னைக்கு வந்து பசிக்கலங்க. அதனால வந்து சாப்பிடல இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3:30, 4 மணி போல பார்த்தீங்கன்னா, ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சேங்க. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பக்கிழங்கும், மத்தியானம் வச்ச பாயாசம் கொஞ்சம் மிச்சமா இருந்தனால 2யும் சாப்பிட்டேங்க. இன்னைக்கு வந்து எனக்கு பெருசா வந்து பசி இல்லங்க. கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் மோடமா இருந்தனால பசியே இல்ல. ஸோ, அதனால வந்து நான் அளவோடு தாங்க சாப்பிட்டேன். என்னோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து பசிக்கிறப்போ நான் சாப்பிடணுங்க. பசிக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம தேவையில்லாம வெயிட் போடும். ஸோ, பசிக்கிறப்ப நம்ம சாப்பிட்டு நல்லா மென்னு சாப்பிட்டாலே போதுங்க. இது 2 விஷயத்த நல்லா ஃபாலோ பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம காலையில, ஈவினிங் கண்டிப்பா வந்து வாக்கிங் போங்க. உங்களால முடியாட்டினா அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம்னாச்சும் வாக்கிங் போங்கங்க. அது வந்து நம்ம பாடி வந்து கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா வச்சுக்கிறோம். ஸோ, முடிஞ்சா இந்த 3 டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஐடியாவும் எனக்கு ஷேர் பண்றது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாழ்க வளத்துடன்.